இவாலாம் நம்ம போயிட்டு சாமிகிட்ட கேட்குற அளவுக்கு நம்ம கேவலமாயிட்டோமா? நாங்களாம் பார்ப்பனர்கள். அதுவும் எல்லாத்துக்கும் உயர்ந்தவங்களே நாங்க தான், நாங்க புனிதமானவர்கள். புனிதத்தை நக்கிட்டாங்க இவங்க, புனிதத்தை நக்கிட்டாங்க. ஒரு தாத்தா என்ன சொன்னார், திருவள்ளுவர்லாம் எங்க சாதியாடா, நீ நாமத்தை போடுவியோ இல்லை பட்டையை போடுவியோ கொஞ்ச நேரத்தில் யானை விட்டையை போட்டுன்ற மாதிரி தான். அந்த யூ இருக்குல்ல, யூவில் லைட்டாக ஒரு கோடு போட்டோம்னா அதுதான் தென்கலை. தென்கலை தமிழையும் ஏற்றுப்பாங்க அப்படின்றது தான். நாய்க்கும் பூனைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா நல்ல பிராமணர் பிறந்துருவானோ? சங்கராச்சாரியார் அவ வந்து இழுத்து விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய வேலை. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டா சுப்பிரமணி, சுப்பிரமணியன்றவாங்க ஆளுநர் அவர்களும் சொல்லி இருக்கிறார். எங்க ஆளுங்க யாரு? எங்க ஆளுங்க அவரு திருவள்ளுவர். உங்களுக்கு வந்தா மட்டும் ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? அருள் கிடைச்சா போதும். அருள் எப்படி அருள் கிடைக்கும் நமக்கு? உள்ள போயிட்டு கருவறையில் உள்ள போயிட்டு ஜலமுனை ஜங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு கெட்டு விட்டது. அதற்காக தான் சொல்லுகிறோம், பாரதிய ஜனதா கட்சி பக்கம் வந்துருங்க. எல்லாத்தையும் எடுத்து கட் பண்ணி போட்டு நிறைய சோசியல் மீடியாவுக்கு கொடுத்து இவங்க விலைக்கு வாங்கி வச்சிருக்கவங்களுக்குலாம் கொடுத்து பாருங்க, திமுக அரசாங்கத்துக்கு எதிராக போடுங்கன்னு கார்த்திக் கோபிநாத் பண்ணிருப்பானா மாட்டானா? பண்ணிருப்பான்ல. போட்டு அடின்னு அடிக்கிறாங்க, மானங்கட்ட கேள்வி கேட்கறாங்க. பொண்டாட்டி பிள்ளையில இருந்து மாமியா வரைக்கும் அசிசியமா கொச்சை வார்த்தை இருக்குது. எங்கடா போனீங்களா? என் பையனுக்கு ஒரு ஜட்டி, ஒரு ரேபன் கிளாஸ், இந்த சட்டை, இந்த பேண்ட், இத்தனை நம்பர் சைஸ், இதெல்லாம் கருச்சாமி கேட்டுட்டு கிடப்பாரா? பாஜக காரனுக்காரங்க குத்துறான் தமிழ்நாட்டுக்காரன். இவங்க களவாணி போயிடா, வீட்டுக்கு வந்தால் பொம்பளை பிள்ளைல ஷேட் பண்ணி விடுவாங்க. இவங்க பொய்யா சொல்லிட்டு இருப்பாங்க, களவாணி போயிடுங்க 15 லட்ச ரூபா தரான்னு வாங்கி அப்புறம் ஜும்லான்னு வாங்க. 10 ரூபா சம்பாதிச்சாலும் புருஷன் காசுல சம்பாதிச்சு பூ வைக்கணும்னு நினைக்கிற நம்மளுடைய கலாச்சாரம் எங்கே? அந்த களவாணி அரிசியை களவாண்டா நான் வந்து கையை தரிச்சு விடுவோமான்னு சொல்ல முடியுமா? எங்க அம்மா சப்புன்னு செருப்பு கட்டி அடிப்பா. எங்க அம்மாவுக்கு தெரியும், எங்க அம்மா நம்ப மாட்டா. அந்த காலத்துல நம்முடைய முன்னோர்கள் வந்து இந்த காதல் திருமணம் பண்றவங்கலாம் வெட்டி கொண்டிருப்பாங்க. இவாளுக்கெல்லாம் பெரியார் என்கின்ற ஒரு தாத்தாவை இவர்கள் படித்தால்தான் இவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய சண்டை முடிவுக்கு வரும். வணக்கம். இன்று நாம் பார்க்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் ஒயர் தமிழ் யூடியூபின் எடிட்டர் மற்றும் அரசியல் விமர்சகர் தோழர் லெனின் துரைராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தோழர். வணக்கம். காஞ்சிபுரத்துல கோவில்ல வந்து பாட்டு பாடுறதுல ஒரு சங்கராமடத்துல எவன் பாட்டு பாடுறது, நீ பாட்டு பாடுறதா நான் பாட்டு பாடுறதா, வடகலையா தென்கலையா அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து இப்போ அதுவும் அடிதடி மூலயமா வேற ஸ்டார்ட் ஆகிருக்குது. எப்படி பாக்குறது நம்ம? இது இன்னைக்கு நடந்த பிரச்சனைலாம் கிடையாது, இது காலங்காலமா நடந்துட்டு இருக்கிறது தான். இவங்களுக்குள்ள எந்த நேரமும் இப்படி சண்டை இருந்துகிட்டே இருக்கணும். ஆக்சுவலி இவங்கெல்லாம் நம்மளை என்ன தெரியுமா சொல்கிறாங்க, நாங்களாம் சஷ்டானமானவங்க, ஆச்சாரமானவங்க, நாங்கள்லாம் அவா, நீங்கள்லாம் எங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சாதி, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய படிநிலையில் இருக்கிறவா, நீங்கள்லாம் வாயை திறந்து பேசலாமாடா அப்படின்னு இவங்க தான் கேட்குறாங்க. ஒருத்தருக்கு அயோக்கியப்ப எஸ்வி சேகர்னு அந்த நடிகர் தானே அந்த ஆள் சொல்லுவான், எங்கேயாச்சும் தெரு வீதியில் எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? அவங்க இப்போ இன்னைக்காச்சும் பார்ப்பனர்கள் அடித்துக்கொண்டு சண்டையிட்டுக் கொள்வதை நீங்கள் கண்டிருக்கிறீர்களா? இப்போ ஆளே காணுமே. ஆமாம், நிறைய அயோக்கிய பேர்ல காணும். நம்ம எவன்லாம் காணுன்ற காணாமல் போன லிஸ்டெல்லாம் நம்ம கேட்போம். இப்போ பாருங்க எப்படி அடிச்சுட்டு சாவுதாங்க பாருங்க. ஏல அசிங்கமாக வஞ்சிக்குதாங்க, ஒருத்தனை சாடிக்குதாங்க, கேவலமாக பேசிக்குதாங்க. இவங்கெல்லாம் வந்து சாமி கிட்ட போயிட்டு இந்த இவாளுக்கு நல்ல புத்தியை கொடு, இவாளுக்கு நல்ல சுகத்தை கொடு, இவாளுக்கு நல்ல பணத்தை கொடு, இவாளுக்கு நல்ல கல்வியை கொடு அப்படின்னு இவாலாம் நம்ம போயிட்டு சாமிகிட்ட கேட்குற அளவுக்கு நம்ம கேவலமாயிட்டோமா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இந்த 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 ஐயர் பயல்களை வச்சு கல்யாணம் பண்ணுறவங்க, இந்த ஐயர் பயல்களை வச்சு எல்லா சடங்குகளையும் செய்கிறவங்களாம் வெக்கப்படணும். இவெல்லாம் சாமிக்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி நமக்கு அருள் கிடைக்கவா? எவ்வளோ பெரிய அசிங்கம் அது சொல்லுங்கள். அதுவும் பாருங்க, தமிழ்நாட்டில் வேறு எந்த சங்கராமடத்துலையும் பிரச்சனை இல்லை, காஞ்சிபுரத்தில் மட்டும் இந்த பிரச்சனை வருது. ஏன் இந்த பிரச்சனை வருது? குறிப்பாக காஞ்சிபுரம் மட்டும்தான். சரி, முதல்ல இவங்க யாரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். வடகலை தென்கலை. இப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, பாத்தியா எஸ்சிக்குள்ளே எவ்வளோ சாதி இருக்கு, பிசிக்குள்ளே எவ்வளோ சாதி இருக்கு, உட்பிரிவு சாதிகள்லாம் இருக்கு, நாங்களாம் பார்ப்பனர்கள், அதுவும் எல்லாத்துக்கும் உயர்ந்தவங்களே நாங்க தான், நாங்க புனிதமானவர்கள். புனிதத்தை நக்கிட்டாங்க இவங்க, புனிதத்தை நக்கிட்டாங்க. நீங்க பாருங்க, சைனவும் வைணவம், வடகலை தென்கலை, இப்படியே இதுலயே வந்து நிறைய பாப்பானுங்க இருக்காங்க. எப்படின்னா இந்த சாவுக்கெல்லாம் போவாங்களே, இளவு வீட்டுக்கெல்லாம் போயிட்டு மந்திரம் சொல்லுவாங்க, புரோகிதம் பண்ணுவாங்க 16வது நாள். ஆமா, சாங்கியம் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து ஒரு ஐயர், அவருக்கு வந்து மரியாதையே கிடையாது.
அந்த ஐரம் வந்து மதிக்கவே மாட்டாங்க. இவங்களுக்குள்ள எப்படி படிக்கட்டுகள் இருக்குன்றதை சொல்லுதேன். அதே போல் கல்யாண வீட்டில் போயிட்டு தாலி கட்டுறதுக்கு ஒரு ஐயர், வீடு இது பண்ணுறதுக்கு ஒரு ஐயர். இவங்கெல்லாம் அந்தந்த டிபார்ட்மெண்ட் இவங்கெல்லாம் ஒன்றும் சேரவே மாட்டாங்க. ஒருத்தனுக்கு ஒருத்தன் அது சலிச்சவன் கிடையாது. இவங்க எல்லாருமே ஒரே இதுதான். பட் ஆனால் என்ன, இதுலேயே நிறைய படிநிலைகள் இருக்கும். ஒருத்தன் ஆதிக்கம் செலுத்துறதுக்கு மட்டும் ஒரு படிநிலை. அது திருமாவளவன் ரொம்ப அழகாக சொல்லுவார். பார்ப்பனர்களில் இருக்கக்கூடிய அந்த சாதி ஏற்றத்தாழ்வுகளை, அந்த டிஸ்கிரிமினேஷன்களை மாற்றுவதற்காகத்தான் அம்பேத்கர் வந்து இது பண்ணாரு. வெறும் பறையருக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை கிடையாதுரா முட்டா பேடுகளா. ஓ சாதிக்குள்ள நீ சொல்லக்கூடிய சோ கால்டு அப்பர் கேஸ்டில் இருக்கக்கூடிய ஓ பார்ப்பன சாதிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் அம்பேத்கர் தான் தீர்வு சொல்லலாம். அம்பேத்கர் யாரு? இவங்க வர்ணத்தின்படி ஒரு சூத்திரர். நீங்கள் இது இவங்களுடைய இந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் லைன்லாம் இருக்குல்ல, ரொம்ப அற்புதமாக இருக்கும். இப்போ கூட சமீபத்தில் என்ன சொன்னானுவ, இந்த திருவள்ளுவர்னு ஒரு தாத்தா, தாடிக்கார தாத்தா, ஒரு தாத்தா வந்து என்ன பண்ணார், ஃபஸ்ட்டு ஒரு தாத்தா என்ன சொன்னார், திருவள்ளுவர்லாம் எங்கள் சாதியாடா. அவர் வந்து வள்ளுவர்னு சொல்லி ஒரு சாதி இருக்குது, அவங்கெல்லாம் லோ பர்த்து அப்படின்றான். என்னது லோ பர்த்னா என்னது? கீழே பிடிக்கிறதா? கீழே படுத்து தலாணி பாய் தலாணி வச்சு படுக்கிறது இல்லை, இல்லை விருந்தரையில் படுக்கிறது கிடையாது. கீழ் சாதிக்காரங்களாம். யாரு? வள்ளுவ சாதியில் இருக்கக்கூடிய நபர்கள் கீழ் சாதிக்காரங்கன்னு சொல்லி ஓப்பன்னா ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். அதை எல்லாம் யூடியூப் சேனலே எடுத்து போடுறான். உங்கள் யூடியூப் சேனலே இருக்குன்னு நினைக்கிறேன். திங்க் ஸோ. யார்தோ உங்களதோ இல்லை கரிகாலந்தோ யார்துலேயோ ஒருத்தரத்துல இருக்குது, நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி ப்ராக்ரஸ். அதை எடுத்து நம்ம போடுதோம், ஆனால் வழக்கு போட மாட்டேங்கிறோம். ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு மேல் சாதியில் நான் மேல் சாதிக்காரன் கீழ் சாதிக்காரன் திருவள்ளுவர்னு சொல்லுதான். திருவள்ளுவருக்கு காலத்தில் எங்கடா இருந்து வந்துச்சு சாமி சாதி லொட்டு லொசுக்கு மண்ணாங்கட்டியெல்லாம்? நம்ம கேட்க வேண்டிய தேவை இருக்கு. இன்னொன்று பாருங்க, நன்னா இருக்கும். எப்படின்னா நம்மவாலாம் என்ன பண்ணுறோம், சாமியை போயிட்டு தரிசிச்சுட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி கோயில் உள்ளே போனா வச்சுக்கோங்களேன், நடராஜர் கோயிலுக்குள்ளே உள்ளே வரப்படாத, நீ மேலே ஏறப்படாது, நாங்கள் சட்டம் விதிச்சு வச்சுருக்கோம், அது விதிச்சு வச்சுருக்கோம், இது விதிச்சு வச்சுருக்கோன்றான். இது ஒரு பக்கம். காஞ்சிபுரத்தில் மட்டும் இது வர்றதுக்கான காரணம் என்ன? மீண்டு வரேன். என்னன்னா, அவர் பேர் என்னது, ராமானுஜம்னு ஒருத்தர் இருந்தார். இந்த கணித மேதை ராமானுஜம் கிடையாது, அதுக்கு முன்னாடி ஒரு ராமானுஜம் இருந்தா. அப்படி அவர் வந்து ஒரு முக்கியமான சாமி. நீங்கள் பார்த்தீங்களா இந்த ராகவேந்திராலாம் பார்த்தீங்களா, ஒரு சாமி அப்படியே போவாங்க, போயிட்டு அப்படியே எல்லாருக்கும் நல்லதெல்லாம் சொல்லிட்டு அப்படியே வருவாங்க. ராகவேந்திராவுக்கு நான் வரேன், ஞாபகப்படுத்துங்க, ராகவேந்திரா பற்றி பேசணுன்ட்டு. இப்படி போகுது. இவர் வந்து என்ன சொல்லுதாரு அப்படின்னாக்கா, இவர் வந்து தெங்கலை, அதாவது வடகிழக்கு வந்து யூ மேலே ஒரு கோடு, எல்லோ கலர் கோடு, தெங்கலைக்கு யூ நடுவில் ஒரு கோடு, அந்த கோடு லைட்டாக கீழே வந்திருக்கும், மூக்கு வரைக்கும் வந்திருக்கும், அது வந்து தென்கலை. இதில் யார் பூர்வீகமான ஒரு பிராமணர்? என்ன இது இப்படி கேட்டு விட்டீங்கன்னா என்னத்த சொல்கிறது? அவங்க இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் தான் ஓய் மேலே அடித்து பாடுறா. இந்த விவேக் ஒரு படத்தில் சொல்லுவார்ல, சாமி படத்தில், நீ நாமத்தை போடுவியோ இல்லை பட்டையை போடுவியோ கொஞ்ச நேரத்தில் யானை விட்டையை போட்டுன்ற மாதிரி தான். இவங்களுக்குள்ள யார் பெரியவன் அப்படின்றதுல நம்முடைய வேலை. நம்ம எல்லோரும் சமமாக இருக்கணும்னு நம்ம பேசுகிறோம். இவர்கள் தான் அப்படி இருக்கிறாங்க. நம்ம அதை வந்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. நம்ம அவங்க மனுஷனாக தான் பார்க்குறோம், அவன் தான் சாதியாக பார்த்துட்டு இருக்கான் நம்மளை. நம்ம அவளை மனுஷனாக தான் பார்க்குறோம். அதான் ஏன்டா அடிச்சுக்கிறீங்க அப்படின்னு நம்ம வந்து உட்காந்து பேசிட்டு கிடக்கும். அந்த யூ இருக்குல்ல, யூவில் லைட்டாக ஒரு கோடு போட்டோம்னா அதுதான் தென்கலை. இப்போ தென்கலை வந்து என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, அதோ பாருங்கடா, தமிழில் அர்ச்சனை செய்யணும், சமஸ்கிருதத்துலேயும் அர்ச்சனை செய்வாங்க, தமிழ்லேயும் அர்ச்சனை செய்வாங்க. யாரு? தென்கலை. அப்போ தானே கம்பெனி நல்லா இருக்கும். தென்கலை. வடகலை வந்து என்ன பண்ணுவாங்க, சமஸ்கிருதம் தான் முக்கியமானது அப்படின்ட்டு போவாங்க. இங்கே வந்து நம்ம ஒரு 5 முக்கியமான சாமியார்கள் சொன்னது தான் இங்கே வந்து பிரார்த்தனையாக சொல்லுவாங்க. ஆனால் அங்கே வந்து அந்த கேது ராகு அது இதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு சம்திங் ஏதோ ஒரு இதெல்லாம் வந்து அவங்க வந்து எல்லாம் வட மாநிலத்தில் இருக்க மாதிரி. நீங்கள் நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா, வட மாநிலத்தில் இருக்கிறவன் ஆன்டி தமிழ், தென்கலை தமிழையும் ஏற்றுப்பாங்க அப்படின்றது தான். தே ஹேவ் அன் ட்ரெடிஷன். அதுதான் ராமானுஜர் சொல்கிறாரு. அவங்க வந்து என்னென்னா அந்த புராணம் கழிச்சடை அது இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஒரு பாட்டுக்கு வந்து பேசிப்பானுவ. நீங்கள் பாருங்கள், இந்த தென்கலை இருக்குல்ல, தென்கலை வந்து என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, நீ பெருமாளை ஏற்றுண்ட அப்படின்னாக்கா
நீயும் வந்து எங்களை போல தான் அப்படின்ட்டு சொல்லுது. எப்படி பெருமாளை நீ ஏற்றுண்ட அப்படின்னாக்கா நீ வைசியந்தான், வா கோயில் உள்ளவா எங்களை போலவே இரு, நீ பெருமாளை ஏற்றுண்டா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லுது. ஆனால் அவன் என்ன சொல்கிறா, அப்படிலாம் நீ பேசாத, நீ பெருமாளை ஏற்றுக்கிட்டா நீ வந்து பெரியவனோ, இவன் சாதி மாறிடுமோ, நாய்க்கும் பூனைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா நல்ல பிராமணர் பிறந்துருவானோ, நீ நல்லவனா மாறிடுவியோ அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது நம்மளுக்கு இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த பிராமணருக்குள்ளேயே இரு தரப்பினர் ரொம்ப முக்கியமான இது. இந்த இரு தரப்பினரும் காஞ்சிபுரத்தில் மட்டுமே சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னா அங்கே என்ன காரணம்? காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சங்கராமடத்தில் இருக்கக்கூடிய அந்த அவர் பேர் என்ன சொல்லுவாங்க, அந்த சாமியார் பேர் சங்கராச்சாரியார், அவ வந்து இழுத்து விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய வேலை. இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டா. இப்போ இவங்க நினைக்காம ஏழை பல்லனும் பறையணும், சக்லியனும் தேவரும் இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டா நம்மளை அடிச்சு விடுவாங்க. பெரியாரும் அம்பேத்கரும் அதான் சொல்கிறாங்க, நீ வந்து உன் சாதிக்குள்ளேயே நீ வந்து சண்டை போட்டுட்டு இருக்காத, உனக்கு மேலே ஒரு சாதி இருக்கு, அவன் தாண்டா உன்னை சாதியாக பிரித்து வச்சுருக்கான், மனுஷனாக இருந்தவனை சாதியாக பிரித்து வச்சுருக்கான், எனவே நீ அவனை எதிர்த்து போராட வேண்டிய தேவை இருக்கிறது. உன்னுடைய இலக்கு, உன்னுடைய போராட்டம், உன்னுடைய உழைப்பு எல்லாமே எதை நோக்கமாக வைக்கணும்னா, பறையன் வந்து பல்லன் எழுத்தோ, இல்லை பல்லன் வந்து பறையன் எழுத்தோ, இல்லை தேவர் எழுத்தோ, இல்லை சக்கரை எழுத்தோ கிடையாது, நேராக பார்ப்பனர்களை எதிர்த்து இருக்க வேண்டும். ஏன்னா கட்டமைச்சதே அவன் தான். உன்னுடைய ஈட்டி முனை வந்து பார்ப்பனியத்தை நோக்கி இருக்க வேண்டும்னு சொல்லி இந்த தாடிக்கார தாத்தாவும் அந்த தாடி இல்லாத கண்ணாடி போட்டிருக்கக்கூடிய தாத்தாவும் பேசுதாங்க. அதே பிரச்சனை தான் இங்கேயும். இதை எப்படி இந்த இருவருக்குள்ள சண்டையை மூட்டி விட்டு நம்ம சுகம் காணிக்கிறது? இப்போ இதுலேயே வந்து சைவம் வைணவம் இருக்குது. சைவனா யாருன்னு தெரியும்ல, சிவனை பின்பற்றுவாங்க. வைணவம் வந்து யாருன்னு தெரியும்ல, அவங்க வந்து இன்னொரு சாமியை வந்து பின்பற்றுவாங்க. அவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய சைவர்களுக்கு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்காது. ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா தமிழ் பாரம்பரியம் மாதிரி இருக்கும். அவங்க வந்து சொல்லுவாங்க, பார்ப்பனர்களே இல்லைடா அப்படின்வாங்க, எங்களுடைய சாமியே வேறடா, எங்களுடைய வழிபாடு முறையே வேற சொல்லுவாங்களே. நம்ம இங்கே வந்து முருகனை நம்ம என்ன சொல்லுவோம், முருகன் முருகா அப்படின்ட்டு சொல்லுவோம். அங்கே வந்து என்ன சொல்லுவோம், சுப்பிரமணின்றவாங்க. நம்ம வந்து இங்கே வந்து பிள்ளையாரை எப்படி சொல்லுவோம், பிள்ளையார், யாரை தும்பிக்கை இருக்கக்கூடிய சாமி, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று சொல்லிப்போம். அவங்க வந்து கணபதி அப்படின்னு அவங்க வந்து நம்மளுடைய எல்லா விஷயத்தையும் அவங்க வந்து களவாண்டு அவங்க வந்து மாற்றி வச்சுப்பாங்க. நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, திருவள்ளுவர் வந்து இப்படி சொன்னாங்க, இல்லவே இல்லை அப்படின்ட்டு. ஆனால் இப்போ ரீசண்டாக என்ன சொல்லி கொடுக்காங்க, திருவள்ளுவர் நம்ம ஆளுங்க தான், நம்ம சாதிக்காரங்க தான். ஆளுநர் கூட ஆமாம், ஆளுநர் அவர் வேற, ஆளுநர் பய கிடையாது, மரியாதையாக பேச வேண்டும் ஆளுநரை, ஆளுநர் அவர்களும் சொல்லியிருக்கிறார். எங்க ஆளுங்க யாரு, எங்க ஆளுங்க அவரு திருவள்ளுவர். அந்த காலத்துல இவங்க வந்தாங்க போல இருக்கு, நூலை போட்டுண்டு. இவங்க நூல்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்க தெரியல. இந்த ஆச்சாரிகள்லாம் இருப்பாங்க தெரியுமா, இந்த ஆச்சாரிகள் சாதியை சொல்லலை, இந்த டேபிள் செய்கிறவங்க, மேசை செய்கிறவங்க, சேர்லாம் செய்கிறவங்க, இவங்க வந்து என்ன, அந்த கோடு போடுறதுக்கு வந்து வச்சிருப்பாங்க. நூலை எங்கே பார்த்தாலும் அப்படியே கையிலே வச்சுருக்க முடியாது, சுருண்டு இருந்துக்கும்ல. அதனால என்ன பண்ணிப்பாங்க, சரக்குன்னு எடுத்து தோல்ல மாட்டிப்பாங்க, கடக்குன்னு ஊற்றி கடக்குன்னு கோடு போட்டுப்பாங்க, கடக்குன்னு எடுத்து மாட்டிப்பாங்க. இதை களவாண்டு போட்டாங்க இவங்க அந்த காலத்தில் ஊருக்குள்ளே வரும்போது எப்படி வந்தாங்கன்னா, நல்லா காட்டு மிருக மாட்டோம். நம்ம கூட பார்த்தல பிளான்ட் ஆஃப் ஹைப், குரங்கிலிருந்து மனிதன் வந்தான், குரங்கு வந்து எப்படி வந்து அதோடைய மூளை வந்து பெருசாச்சு, அது என்னென்னலாம் பண்ணுச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு இது கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டியோடு இருக்கும். அதில் இருக்கிறதெல்லாம் ஒரு சிலதை ஏற்றுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். குரங்கிலிருந்து மனுஷன் வரும்போது அந்த மனுஷன் எப்படி இருப்பான், நீங்கள் கூட பாட புத்தகத்தில் பார்த்துக்கலாம், சோசியல் சயின்ஸில் பார்த்துருக்கலாம். இப்படியே இருப்பான், அப்புறம் காட்டுவாசியாகி அப்படி இருப்பான். அப்படி வந்தவங்க தான் இவங்க. இவர்களை ஒரு டிஃப்ரெண்ட்டாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம கிட்ட இருந்து எல்லாத்தையும் திருடி அங்கேருந்து ஒன்று, இங்கேருந்து ஒன்றுன்னு திருடி எடுத்துக்கிட்டது தான் இவங்களுடைய வேலை. சரி, நம்ம இங்கே வருவோம். இப்படிப்பட்ட களவாணிகள் தான் இவர்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, இந்த வடைக்கும் தோசை வடை, அது தோசை வடைக்கு சண்டை, அதுவும் இதே சண்டை தான். கூலி, நீ வேலையை செய், கூலி கேள். பாட்டு பாடாமல் நீ எதுக்கு கூலி கேட்குற, தோசை கேட்குற, நீ பாட்டு பாடாமல் தோசை வாங்கி தின்றுவியா நீ அப்படின்ட்டு இப்போ நடக்கிறது. எவன் முதல்ல பாட்டு பாடுறது, நீ பாட்டு பாடுவியா நான் பாட்டு பாடுவேன்? ஏன்டா வெண்ணையலா, எவன் பாட்டு பாடினாலும் அந்த கல்லுக்கு கேட்கவா போகுது, அந்த பொம்மைக்கு கேட்காது, எவன் வேணா பாட்டு பாடி தின்னுக்கிட வேண்டியதாடா அப்படின்ற ஒரு கேள்வியும் நம்ம தமிழ் மக்கள்கிட்ட இருந்திருக்குது. திருப்பதியில் இருக்குல்ல பெருமாள் கோயில், அங்கேயும் இந்த பிரச்சனை வரல. ஏன் வரல?
ஏன்னா காஞ்சிபுரம் சங்கராமடத்தில் இருக்கக்கூடிய சங்கராச்சாரியார் மாதிரியான ஆள் இல்லை. கோயம்புத்தூரில் ஒரு சங்கராமடம் இருக்குது. ஏன் அங்கே பிரச்சனை நடக்கலை? ஏன் இங்கே பிரச்சனை நடக்குது அப்படின்னா, இங்கே சாதி, இந்த பார்ப்பனியத்திற்குள்ளே இருக்கக்கூடிய பார்ப்பனியமே ஒரு பெரிய சாதி வெறி தான் வச்சுக்கோங்களேன். அதனால் அது எடுத்து தான் ஒட்டுமொத்த இந்தியாவும் களம் காணுகிறது. இந்தியா கூட்டணியும் களம் காணிட்டு இருக்குது. அதை எப்படியாச்சும் ஒழிக்கணும் அப்படின்னா, நீங்கள் பார்ப்பனியத்துக்குள்ளேயே சாதி வெறி ஊறிடுச்சுன்னா எப்படி இருக்கும் பாருங்கள். நீங்கள் தென்களை எவன் வேணாலும் சாமி ஆகலாம், எவன் வேணாலும் சாமி கிட்ட வரலாம், தொட்டு கும்பிடலாம், கருவறைக்குள்ளே கொண்டு போகலாம் அப்படின்ட்டு சொல்கிறது தான் தென்களை. அவங்களே சாதி வெறி பிடிச்சி ஆகிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் வடகலை இருக்குல்ல, வடகலையில் ராகவேந்திரா ஒரு முக்கியமான மனுஷன். யார் ராகவேந்திரானா யார் தெரியும்ல? ஒருத்தர் நல்லா இதெல்லாம் போட்டுக்கிட்டு இந்த ரஜினிகாந்த் கூட வச்சு நடிச்சிருப்பாரு. அந்த படத்தில் ஒரு கல்யாணம் இருக்கும். கல்யாணம் ஆனவருக்குலாம் அந்த பொறுப்புலாம் கொடுக்க மாட்டாங்க. அந்த தகுதி அது ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அவங்க சமஸ்கிருத வார்த்தையில் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, மறந்து போச்சு. நான் கேவி ஸ்டூடெண்ட் தான். அங்கே இருக்கவங்கலாம் ராகவேந்திராவை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசுவாங்க. அப்படி கேட்ட கதை தான். நீங்கள் ராகவேந்திரா ஒரு முக்கியமான ஆள். அவரை சாதியிலிருந்து ஒதுக்கி வைத்து விட்டார்கள். அவரை வறுமையில் வாடி ராகவேந்திராவுடைய மனைவி இறந்து போனாங்க. வறுமையில் செத்து போனாங்க. அவங்க அதுக்காகவே சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அவங்க வறுமையில். நீங்கள் அதுக்கப்புறம் தான் ராகவேந்திராவுக்கு பதவி பிரமாணம் மாதிரி பண்ணி வைக்கிறாங்க. ஒரு முக்கியமான மனுஷன். அவர் என்ன தெரியுமா பண்ணார்? அவரும் சமத்துவத்தை போதித்தார். எல்லாரும் நல்லா இருக்கணும், அடிச்சிக்காதீங்கப்பா, எல்லா மனுஷங்கன்னா எல்லாரும் நல்லவங்க தான்ப்பா அப்படின்னாங்க. அதுக்காகவே அவரை எதிர்த்து தனிமைப்படுத்தி ஓரங்கட்டி வச்சிட்டாங்க. நீங்கள் தென்கலை இருக்குல்ல, தமிழை தூக்கி பிடிக்கக்கூடியது. அப்போ இது ஒரு மொழிக்கான பிரச்சனையா தான்? அப்போ தமிழ் மொழி மொழி வேறு என்ன, வேறு கழுது வேறு என்னவா இருக்க முடியும்? நம்ம ஒரு நாள் பேசலை, அந்த மாமி அவ பேர் என்னது? அந்த மாமி பேர் கஸ்தூரி மாமி. அந்த மாமி சொன்னாலும், ஏய் நீங்களாம் பாருங்கடா, ஸ்ரீலங்காவில் போயிட்டு பாருங்க, நீங்களாம் என்னடா தமிழன்டா, அவன்டா இவன்டா, அங்கே போங்கடா, தமிழ்லையும் பண்ணுறாங்க, சமஸ்கிருதத்துலையும் பண்ணுறாங்க. அங்கே இருக்கவங்க தான் பண்ணுறாங்க, தமிழ் மொழியிலையும் பண்ணுறாங்க, சமஸ்கிருதத்துலையும் பண்ணுறாங்களே. அந்த மாதிரி தான் இது. ஸோ இங்கே மொழியை வைத்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அது இங்கேயும் நிகழ்ந்து இருக்கிறது. இப்போ நடக்கலை, 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் முன்னாடி நடக்கலை, முன்னாடியிலிருந்தே நடந்துகிட்டு இருக்குது. இந்த பிரச்சனை அப்போத்திலிருந்தே நடந்து கொண்டு இருக்கிறது. இதை நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும். இது ஏதோ இவங்களுக்கான பிரச்சனை மட்டும் போயிடக்கூடாது அப்படின்றது, போயிடக்கூடாது. உள்ளார எவ்வளவு ஆமா, இதை கடந்து போக கூடாதுல்ல, நம்ம பார்க்கணும்ல. நீங்க இப்பதான் விஷயத்துக்கே வந்திருக்கீங்க. எப்படி கடந்து போறது? மதுரை பக்கம் ஒரு சண்டை, ஒரு உயர் சாதிக்காரரும் ஒரு கீழ் சாதிக்காரரும் இப்படி ஒரு தரப்பு இருக்குல்ல சார், அவங்களுக்குள்ள சண்டை. உங்களுக்கு நீங்க கோயிலுக்குள்ள போனா யாரு பூஜை பண்ண போறாங்க? அது 2 பேத்துக்குள்ள, வடகலையா இருக்கட்டும் தென்கலையா இருக்கட்டும், யாராவது பூஜை பண்ண போறாங்க. நீங்க போய் அருள் பெற்றுட்டு வந்துட்டே இருக்கலாம்ல அப்படின்ற. என்ன நல்லா இருக்கே, உங்களுக்கு வந்தா மட்டும் ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? அருள் கிடைச்சா போதும். அருள் எப்படி அருள் கிடைக்கும் நமக்கு? உள்ள போயிட்டு கருவறையில் உள்ள போயிட்டு ஜலமுலை ஜங்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த சாமி அவனுக்கு மட்டும் நல்லது பண்ணிட்டு போகுது, நமக்கு நல்லது பண்ண மாட்டேங்க. வடிகட்டின அயோக்கியனாக இருக்கக்கூடிய அவனுங்க கோயிலுள்ள போயிட்டு சாமியை தொட்டு பிரதிஷ்டை பண்ணலாம், நம்ம பண்ணக்கூடாதாமே? அதுன்னு நியாயம் அது? நான் அதுக்கு தான் சொல்ல வந்தேன். நீங்கள் பாருங்கள், இதை எப்படி பார்க்கணுன்றதை நான் சொல்கிறேன். இதுவே மதுரையில் ஒரு சாதி கலவரம், மேல் சாதிக்காரனுக்கும் கீழ் சாதிக்காரனுக்கும் சண்டைன்னு வச்சுக்கோங்களேன். அதை இவா எப்படி பேசுவா? சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக மாற்றிருக்க மாட்டாளா? அவ்வளவா? என்ன செய்து கொண்டிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின்? என்ன செய்து கொண்டிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின்? என்ன செய்து கொண்டிருக்கிறார் சேகர் பாபு? பேசுவாளா மாட்டாளா? நன்னா பேசுவாளோனோ? வச்சு செய்வா, செய்ன்னு செய்வா. இன்னும் கூப்பாடு போட்டிருப்பாங்க. அண்ணாமலை நேரடியாக ஏதாச்சும் விமான நிலையத்திலிருந்து தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு கெட்டு விட்டது, அதற்காக தான் சொல்லுகிறோம், பாரதிய ஜனதா கட்சி பக்கம் வந்துருங்க, பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போட்டுருங்க, காலை தொட்டு கும்பிட்றேன், காலை நக்கி கும்பிட்றேன் சாவர்கடை போல அப்படின்னு கேட்டு பண்ண மாட்டானா? எச்ராஜா என்ன பண்ணியிருப்பாரு? துணிச்சிருக்க மாட்டாரா? ஐயோ இந்துக்களே எல்லாரும் ஒன்று சேருங்கள், நம்மளை பிரிக்க நினைக்கிறாங்க, சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, சாதி கலவரத்தை தூண்டி விட்டாங்க, திமுக கத்திருப்பாங்களா மாட்டாங்க. கார்த்திக் கோபிநாத் ஐடிவிங்களுடைய புதிய தலைவர் ட்ரெண்ட் பண்ணியிருக்க மாட்டாப்லையா? பண்ணியிருப்பான்ல. எல்லாத்தையும் எடுத்து கட் பண்ணி போட்டு நிறைய சோசியல் மீடியாவுக்கு கொடுத்து, இவங்க விலைக்கு வாங்கி வச்சிருக்கவங்களுக்குலாம் கொடுத்து பாருங்க திமுக அரசாங்கத்துக்கு எதிராக போடுங்கன்னு கார்த்திக் கோபிநாத் பண்ணியிருப்பானா மாட்டானா? பண்ணியிருப்பான்ல இல்லையா? என்ன செய்து கொண்டிருக்கிறான் கார்த்திக் கோபிநாத் யாரும் இதை பேசுங்க. ஐடிவிங்க என்ன மைத்திரியா பிடிங்கிட்டு இருக்கு பாஜக ஐடிவிங்க? நான் கேட்பனா மாட்டேனா?
இவன் யாரு? இந்து. சோ கால்ட் இந்து கிடையாது. இந்து மதத்தையே தூக்கி நிலைநாட்டக்கூடிய பார்ப்பனர்களே அடித்து விட்டார்கள். இந்த பார்ப்பனா இருந்தாலும் சரி, அந்த பார்ப்பனா இருந்தாலும் சரி, அடிச்சுக்கிட்டாங்களே. இந்துக்கு காயம் பட்டுருச்சு, ரத்தம் வந்துருச்சுல்ல, அடிச்சுக்கிட்டாங்களே கெட்ட வார்த்தையில். ஒரு அதுவும் ஒரு இந்துவை, ஒரு பார்ப்பனரை, தலையிலிருந்து பிறந்த பார்ப்பனரை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. மானங்கட்ட கேள்வி கேட்குறாங்க. பொண்டாட்டி பிள்ளையிலேருந்து மாமியா வரைக்கும் அசிசியமாக கொச்சை வார்த்தையில் பேசுகிறீங்க. எங்கடா போனீங்க நீங்களா? எங்கே போனீங்க? ரங்கராஜ் பாண்டே ஐயா, ரங்கராஜ் பாண்டே எங்கே போனீங்கன்னு நம்ம கேட்க மாட்டோமா? நாங்கள் அடிச்சுக்கிட்டா சாதி கலவரம், நீ அடிச்சுக்கிட்டா அது அவங்களுக்கு தனிப்பட்ட பிரச்சனை. என்ன இது தனிப்பட்ட பிரச்சனை? அயோக்கிய பழுக. அவங்க இன்னைக்கு அடிச்சுப்பாங்க, நாளைக்கு சேர்ந்துப்பாங்க. அது அவங்க 2 பேரோட அப்படி சொல்லுதாங்களா? அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம பேசணும். நீங்க வந்து திருநெல்வேலியில மாரி செல்வராஜ் வெள்ளத்திற்காக மக்களுக்கு உதவி செய்ய போனா அவனுக்கு மாரி செல்வராஜ் சாதி பட்டம் சுட்டுறல்ல, ஏன் இவர் ஏன் அங்க போகணும் கேட்கறல்ல. ரஞ்சித் ஒரு படம் எடுத்தா ரஞ்சித் ஏன் இந்த சாதியை பற்றி படம் எடுக்கிறார் கேட்கறல்ல. கேட்கறதுக்கு உனக்கு வாய் வருதுல்ல. அப்ப நான் கேட்பேன்ல திருப்பி, உனக்கு பாலும் பழமும் பணமும் உன் பொண்டாட்டிக்கு புடவை சேலையும். இந்த கருப்புசாமி ஒரு படத்தில் இருக்கும், வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தில் ஒரு சாமியார் உட்காந்துட்டு இருப்பார். என் பையனுக்கு ஒரு ஜட்டி, ஒரு ரேபன் கிளாஸு, இந்த சட்டை, இந்த பேண்ட்டு, இத்தனை நம்பர் சைஸில், இதெல்லாம் கருப்புசாமி கேட்டுட்டு கிடப்பாரான். அதை போல் எங்ககிட்ட திருடி தின்னு உடம்பை பெருத்து கொண்டல. நம்ம பணம் தானேங்க, நம்ம தான் போடுறோம். பால் பழம் நெய். அது யார் மேலங்க சார் தப்பு? எது யார் மேல தப்பு? இப்போ அவங்க அவன் கேட்குறான்ல, அவனுக்கு தான் ஒரு சாஸ்திரத்தை உண்டாக்கி வச்சிட்டாங்க. ஏங்க நான் என்ன சொல்கிறேன், தமிழ்நாட்டில் மக்கள் பெருதெய்வ வழிபாட்டிற்கு மாறிவிட்டார்கள். அதை நான் ஏற்றுக்கிறேன். இவர்களுக்கு புரிதலை ஏற்படுத்த வேண்டும். ஆனால் இங்கே அரசியலையும் பக்தியையும் வேறையாக நம்ம வச்சுருக்கிறோம். மக்கள் போயிட்டு இவங்ககிட்ட கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் ஓட்டு யாருக்கு போடுறான்? பாஜகக்காரனுக்கா போடுறான்? பாஜகக்காரனுக்காக குத்துறான் தமிழ்நாட்டுக்காரன். இவங்க களவாணி போயிடா, வீட்டுக்கு வந்தால் பொம்பளை பிள்ளைல ஷேட் பண்ணி விடுவாங்க. இவங்க பொய்யா சொல்லிட்டு இருப்பாங்க, களவாணி போயிடுங்க, 15 லட்ச ரூபா தரான்னு வாங்க, அப்புறம் ஜும்லான்னு வாங்க அப்படின்ற அந்த அறிவு நமக்கு இருக்குல்ல இல்லையா? பக்தி வேறு, அரசியல் வேறு. ஆனால் இவர்களுக்கு தான் நம்ம கொண்டு போய் எல்லாத்தையும் கொடுக்குறோம். அரிசி கொடுக்குறோம், அது கொடுக்குறோம், இது கொடுக்குறோம். இளவு வீட்டுக்கு வந்தால் அப்படியே லவுட்டிட்டு போயிடுவாங்க. அரிசி தெரியும்ல, ஒன்றும் இல்லைங்க. ஒரு கல்யாண வீட்டுக்குங்க, ஒரு கல்யாண வீட்டில் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஐயர் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஐயர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கே இங்கே பயங்கர டிமாண்டாக இருக்கே. என்ன சொல்கிறீங்க? ஆமாங்க சார். அப்புறம் டேட் ஃபிக்ஸ் பண்ண ஐயர்லாம் பிஸி ஆகிக்கிறாங்க. அவங்க கிடக்குறாங்க, அவங்க அதெல்லாம் இருப்பாங்க. அவங்க பேர பிள்ளைங்க யாராச்சும் வந்து குலத்தொழில வந்து பார்த்துப்பாங்க. அதுக்கு தானே சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. நாங்கள் தான் உள்ளே போவோம், அனைத்து சாதியினரும் அடிச்சிடறாங்க. நாங்களாம் எப்படா வாழ்றது, நாங்களாம் எப்படி வாழ்றது ஓய் அப்படின்னு அவங்க கேட்குறாங்களே. பாருங்கள், கல்யாண மேட்டருக்கு வருவோம். கல்யாணத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த அரிசி பை இருக்குல்ல, அரிசி அப்படியே ஊட்டிட்டு போயிடுவாங்க. நெய் டப்பா இருக்கும், 4 டப்பா வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ இன்னும் ஒரு 2-3 நாள் என் தங்கச்சி கல்யாணம். எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன், இந்த பயலுகளை கூப்பிடாத, இவங்க வந்து யாருக்கோ கல்யாணம் பண்ணி வச்சு தான் கடைசியாக அவன் மருமகனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அந்த ஐயர் கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லுவார், மந்திரம் அப்படி தான் சொல்லுவாங்க, தமிழில் சொல்ல மாட்டேங்க, நான் சண்டை போட்டுரும், அவனை கூப்பிடாத அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவர் லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருக்காரு. அரிசி, பச்சரிசி யாருக்கு? நெருப்பில் போட போகிறாரா? சாமி திங்க போதா? திருப்பி நம்ம கிட்டே கொடுத்துடணும்ல. நீங்கள் வரீங்க, பூஜை பண்ண சொல்லுதீங்க, பூஜை பண்ணுறோம், சாமி திங்கலை, சாமி பிரசாதம் உங்களுக்கு தானே, கீழே கொட்டுவீங்க. வீட்டில் சாமி கும்பிட்டீங்கன்னா கீழே கொண்டு போய் கொட்டுவாங்க. அதை எடுத்து நம்ம தான் தின்னுவோம். இந்த இப்போ பொங்கல் வந்துச்சு, எங்கள் வீட்டில் கூட டிங்கின்னு மணி ஆட்டிக்கிட்டு இது பண்ணாங்க. அதை நான் தான் தின்னேன், சாமி திங்கலை. அப்போ என்ன பண்ணணும், நம்ம எடுத்துக்கணும். இப்போது அந்த ஐயருக்கு கூலி கொடுக்குறோம். 7000 ரூபா கூலி கேட்காரு. 7000 ரூபா கூலி கொடுத்து அவருடைய பொண்டாட்டிக்கும் புடவை கேட்டிருக்காரு. புடவை யாருக்கா இருக்கும்? புடவை கேட்டால் யாருக்கா இருக்கும்? ஓய், அவளுக்கு தானே இருக்கும். அவள் வீட்டில் கொடுக்கறதுக்காக தானே இருக்கும். அவள் காசில் வாங்கி கொடுக்க மாட்டான். 10 ரூபா சம்பாதிச்சாலும் புருஷன் காசில் சம்பாதிச்சு பூ வைக்கணும்னு நினைக்கிற நம்மளுடைய கலாச்சாரம் எங்கே? ஆட்டையை போட்டு திங்கணும்னு நினைக்கிற அவங்க கலாச்சாரம் எங்கே? இதான் என்னுடைய கேள்வியேங்க. அரிசி எடுத்துகிட்டு போயிடுவாங்க, புடவை எடுத்துகிட்டு போயிடுவாங்க, வேட்டி சட்டை எடுத்துகிட்டு போயிடுவாங்க, பழம், ஆப்பிள் பழம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நெய் டப்பாங்க, 3 டப்பா 4 டப்பா கேட்டிருக்காருங்க. 4 டப்பா கேட்டிருக்காரு. 4 டப்பாலையுமா உள்ளே ஊற்றிடுவார். ஊற்ற மாட்டார். எனக்கு தெரியும் என்ன பண்ணுவாங்க, இடையில வச்சு சொட்டாக ஊற்றுவாங்க. ஃபுல்லாலாம் ஊற்ற மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையானதான் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. கடைசியாக போகும்போது 7000 ரூபா பணத்தையும் வாங்கிட்டு போயிடுவாங்க. அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு நம்ம எப்படி சொல்கிறது? நம்ம தானே கொடுத்துட்ருக்கோம்.
அதை எப்படி பாக்குறது? என்னங்க நீங்களே திண்டுக்கு முண்டா பேசிட்டு இருக்கீங்க. இல்ல அப்படிதானங்க சார். எடுத்துட்டு போயிடுவாங்க, நம்ம கேட்க முடியாது. அவள் பெரியவா, அது யாரோட தப்பு? பெரியவாளை எப்படி கேக்குறதுன்ற இல்லைங்க, அதுதான் கேட்கணும். அதுக்கு அவனை கூப்பிடவே கூடாது. இப்போ நான் போயிட்டு எங்க அம்மா கிட்ட, அம்மா அந்த களவாணி பய அரிசியை களவாண்டா நான் வந்து கையை தரிச்சு விடுவோமான்னு சொல்ல முடியுமா? எங்க அம்மா சப்பு சப்புன்னு செருப்பு கட்டி அடிப்பா. எங்க அம்மாவுக்கு தெரியும், எங்க அம்மா நம்ப மாட்டா. அவளுக்கு என்ன தோணும், சாமி தான் நம்ம பையன் இப்படி ஊதாரியாக சுற்றிட்டு இருக்கான், சாமி மன்னிச்சுக்கோன்னு சொல்லி எனக்கும் சேர்த்து பிரார்த்தனை பண்ணிட்டு வருவா எங்கள் அம்மா. அப்படி தான் இருப்பாங்க தாய்மார்கள், அப்படி தான் இருப்பாங்க. அவங்கள போயிட்டு திருத்ததுக்கு ஒன்றும் இல்லை. அடுத்த தலை ஆனால் என் பையன் இருக்கான்ல, என் பையன் அப்படி பண்ண மாட்டான். என் பையனுக்கு நல்லா தெரியும். ஏன்னா வளர்ப்பு நம்மளுடைய வளர்ப்பு பகுத்தறிவு தானேங்க. நீங்கள் ஒரு சமூகத்திற்கு ஒரு தகவலை கடத்தி செல்லும் போது அந்த சமூகம் விழிப்புணர்வு பெற்றுருமோ அல்லவா? அதுதான் நடக்கும். இப்படிப்பட்ட களவாணி பேர்கள் தான் இவங்க கிட்ட நம்ம ஏன் கொடுக்கணும், எதற்காக கொடுக்கணும்னு ஒரு நிமிடம் யோசித்தால் போதும். ஒரே ஒரு நிமிடம் யோசித்தால் போதும். அவர்கள் வேண்டாம். நமக்கு ஒரு மரபு இருக்குல்ல, ஆத்தா பாட்டை முப்பாட்டை எவனாச்சும் இருப்பான், உசுரோட தான் இருப்பான். கிழவி உசுரோட தான் இருக்கும். இதோ எனக்கெல்லாம் எங்கள் தாத்தா தான் தாலி எடுத்து கொடுத்தாரு. என் ஒய்ஃப் கோவிலில் தான் வச்சு இந்து முறைப்படி தான் கல்யாணம் பண்ணுவேன், ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் நோன்ட்டாங்க. எங்கள் தாத்தா தான் வந்து தாலி எடுத்து கொடுத்தாரு. நமக்குன்னு ஒரு வழிபாட்டு முறை இருக்குது, நமக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. நம்ம சின்ன சின்ன தெய்வங்களை வந்து வணங்கணும். அவங்களாம் யார் அப்படின்னா, அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் வந்து இந்த காதல் திருமணம் பண்ணுறவங்களாம் வெட்டி கொண்டிருப்பாங்க. நிறைய அந்த அம்மன் இந்த அம்மன் புற்றலூர் அம்மன், அந்த அம்மன் இந்த அம்மன்லாம் இருக்கும். இந்த சாமி அந்த சாமின்னு இருக்கும். இந்த கடவுள்களை பெரும்பான்மையான கடவுள்கள் சிறுதெய்வ வழிபாட்டில் ஆணவ படுகொலை செய்தவர்களாக தானே இருப்பாங்க. காதல் திருமணம் பண்ணியிருப்பாங்க. மேல் சாதிக்காரனை கீழ் சாதிக்காரங்க காதலிச்சிருப்பாங்க, கீழ் சாதிக்காரனை மேல் சாதிக்காரங்க காதலிச்சிருப்பாங்க. ரெண்டு பேரும் ஓடலாம், ஓடி போகலாம், திருமணம் பண்ணிக்கலாம், இந்த களவாணி பெண்களோட இருக்க வேண்டாம், சாதி வரி பிடிச்சவங்களோட வெளில போகிற நேரத்தில் ஊர் மக்கள்லாம் முடிச்சு அவன் அந்த பெண்ணை வந்து அடித்து கொன்று, யார் கீழ் சாதிக்காரங்க, மேல் சாதிக்காரங்களை அடிக்க மாட்டாங்க, யார் கீழ் சாதிக்காரங்களோ அவங்கள அடித்து கொன்று பொலி போட்டுருவாங்க. அது செத்து போகும். செத்து போனதுக்கப்புறம் ஐயோ நைட்டு சாமி வந்து கண்ணை குத்துமே அப்படின்ட்டு சொல்லி ஒரு கோவில் வந்து கட்டி வச்சுருவாங்க. அந்த கோவிலில் பார்த்துக்கோங்க, கழுத அந்த ஐர்வாள் தான் உட்காந்துட்டு இருப்பான். ஏன்னா இவன் கட்டமைச்சு வச்சது தானே. நம்மளுடைய வழிபாட்டுகளை மறக்க இவர்கள் அந்த இடத்தை ஆக்கிரமித்து கொண்டே வருவார்கள். அதுக்கு தான் நான் ஒரு உதாரணம் சொன்னேன். அன்னைக்கு திருவள்ளுவரை வள்ளுவர் சாதியோடு ஒப்பிட்டு பேசினார். ஆனால் இன்னைக்கு ஒரு சாமியார் அவ நம்மவா தான், ஆக்சுவலி மக்கள் எதை ஏற்றுக்கிறாங்களோ அதை நம்ம பக்கம் பயப்படுத்தி கொள்ளணும் அப்படின்ற அந்த தேரி இருக்குல்ல, அது பார்ப்பனர்களுக்கு ரொம்ப அதிகமாக உண்டு. இப்படி தான் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் கதையை சொல்லி கட்டுக்கதைகளை கட்டவிழ்த்து விட்டு நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சன உண்மை. இதற்கான தீர்வு இப்போ இந்த பிரச்சனை இருக்குல்ல, இது வந்து இன்னைக்கு முடிஞ்சிருமா? இல்லை நீங்களும் நானும் பேசியிருக்கிறதுனால முடிஞ்சிருமா? இல்லை முதல்வர் ஸ்டாலின் வர்றதுனால முடிஞ்சிடும்? யாருனாலையும் முடியாது. எப்படி முடியும் அப்படின்னா, இவாளுக்கெல்லாம் பெரியார் என்கின்ற ஒரு தாத்தாவை இவர்கள் படித்தால்தான் இவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய சண்டை முடிவுக்கு வரும்.